வணக்க நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற வேலைவாய்ப்பு லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அலுவலக உதவியாளர்கள் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பை எல்ஐசி அறிவிக்க இருக்கிறாங்க விரைவில். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசியிலேருந்து வந்திருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி நம்ம முழுசாக பார்த்துடலாம். இந்த வேலைவாய்ப்பு அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கானது. லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அசிஸ்டண்ட் உதவியாளர் பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பை 2024ஆம் ஆண்டுக்கான வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதிகள் என்னென்னன்றதை வரிசையை நம்ம பார்த்துடலாம். எனி பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி. நீங்கள் எனி பேச்சுலர் டிகிரி, அதாவது இந்த அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கான சம்மந்தப்பட்ட டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கான வேலைவாய்ப்பு இது. ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 30 வயது. உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கோட்டா, ஓபிசி, பிசி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரிலாக்ஸேஷன், கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் சம்பளம் 38,416 ரூபாய் மாதம். 38,416 ரூபாய் ப்ளஸ் உங்களுக்கு காம்பன்சேஷன் ஸ்ட்ரக்சர், எல்ஐசியோட காம்பன்சேஷன் ஸ்ட்ரக்சர் படி உங்களுக்கு இந்த பே ஸ்கேல் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதலான பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். அடுத்தது இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது 2 வகையான தேர்வுகள் எழுதுகிற மாதிரி இருக்கும், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூட், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கேட்பாங்க. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான் இருக்கும். மெயின் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணவங்க நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுதலாம். அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரீசனிங் ஆப்டிடியூடு, உங்களுக்கு ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது தேர்வாகிற கேண்டிடேட்ஸுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் ஒரு மெடிக்கல் எக்ஸாம் ஃபிட் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு 4 வகையான செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. ரீசனிங் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆப்டிடியூடு இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கும். மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கான கேள்வி இருக்கும் உங்களுக்கு. ஒரு மணி நேரம் எக்ஸாமாக இருக்கும் இது. அடுத்தது மெயின் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. 2.5 மணி நேரத்துக்கு உண்டான எக்ஸாம் இது. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் 40 மதிப்பெண்கள், ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 40, குவான்டிட்டி ஆப்டிடியூட் 40, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40, ஹிந்தி லாங்குவேஜ் 40 மதிப்பெண்களுக்கான கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 மதிப்பெண்களுக்கான கேள்வி 2.5 மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸாம் இருக்கும். இந்த 2 எக்ஸாமும் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த எல்ஐசி அசிஸ்டன்ட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் பியூர்லி மெரிட் பேஸ் தான். நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரிண்ட் அவுட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த டேட்டு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது கோடிங், டீகோடிங், ஆல்ஃபா நியூமெரிக் சீக்வன்ஸு, பசில்ஸு, பிளட் ரிலேஷன், அனாலஜி, ஆட் அண்ட் அவுட், இந்த மாதிரியான ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அவங்க கேட்குறது தான். ஆப்டிடியூட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் இருக்கும். மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் பேஸ்டான எக்ஸாம்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் நீங்கள் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய வேகன்சி இருக்குது, அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நண்பர்களே, வேலை கிடைக்கும். தேங்க்யூ.